இன்னைக்கு எபிசோட் ஆரம்பமே 10 பேர் எலிமினேஷன் சொன்னாங்க. ஆனா எபிசோட் முடிவுல பார்த்தா 2 பேர் மட்டும்தான் எலிமினேட் ஆனாங்க. என்னடா குவாலிஃபைட் கார்டை கையில வச்சுட்டு முனியம்மா அக்கா இவ்வளோ சோகமா இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? அதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குங்க. இன்னைக்கு எலிமினேட் ஆன 2 கண்டஸ்டன்ட் மாஸ் சம்யுக்தா அண்ட் பிக் பாஸே பார்க்காத திவ்யா. சரி, இப்படி 2 பேரும் தான் எலிமினேட் பண்ணிருக்காங்கன்னா அந்த 10 எலிமினேஷன் என்ன ஆச்சு? மீதம் இருந்த கண்டஸ்டன்ஸ்க்கு என்ன நடந்துச்சு? அதுதான் இன்னைக்கு பிக் பாஸ் காமன் மேன் எபிசோட்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பிக் பாஸ்ல நடந்தது கோட் டாஸ்க். நேத்து நடந்த கோட் டாஸ்கோட கண்டினியூஷனா தான் இன்னைக்கு இருந்தது. நடுவில் ஏன் நிறைய எபிசோட்ஸோட ரிவ்யூ போடல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காமன் மேன் ஷோ செம்ம மொக்கையா இருக்கு, பார்க்கவே பிடிக்கல, ஏதோ இந்த நாள் வந்து எலிமினேஷன் இருக்கிறதுனால பார்க்கலாமேன்னு சொல்லி போய் பார்த்தேன். ஸோ என்ன மாதிரி சில பேர் இருப்பீங்கல்ல, அதாவது ஃபுல் ஷோவை பார்க்க விரும்பாம வெறும் ரிவ்யூ மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வருவீங்களே. ஸோ உங்களுக்கான ஒரு குட்டி ரீகேப் தான் இது. நேற்று நடந்த கோட் டாஸ்க்ல ஜட்ஜா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சம்யுக்தாக்கு ஆல்ரெடி ஒரு ரெட் ஸ்டார் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு கோட் டாஸ்க்ல முதல்ல வந்த கண்டஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா சம்யுக்தாவும் முனியம்மா தான். ஜட்ஜா வந்தது ஆஷா. டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் ரிவ்யூ பண்ற ஒருத்தர் ஒரு நல்ல பிக் பாஸ் கண்டஸ்டன்டா இருக்க முடியுமா? முனியம்மா எஸ் கண்டிப்பா இருக்க முடியும்னு வாதாடினாங்க. சம்யுக்தா நோன்னு சொல்றாங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த ஆர்கியூமெண்ட்ல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே தெரியல. முக்கியமா ஃபன் இல்ல, என்டர்டைன்மெண்ட்டும் இல்ல. 2 பேருமே ஒரே சென்டென்ஸை திரும்பி திரும்பி ரீஃப்ரேம் பண்ணி வேற வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ராப்பர் பாயிண்ட்ஸ் கூட இல்ல. கம்பேரிட்டிவா பார்த்தா முனியம்மா கொஞ்சம் பெட்டரா ஆர்கியூ பண்ணாங்க. அதனால முனியம்மா இந்த ரவுண்ட்ல வின் பண்ணாங்க. அடுத்து ஆர்கியூ பண்ண வந்த 2 கண்டஸ்டன்ட் சுகுமாரன் வெர்சஸ் கரிஷ்மா. டாபிக் பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறது மேல் கண்டஸ்டன்டா ஃபீமேல் கண்டஸ்டன்டா. கரிஷ்மா ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, சுகுமாரன் பெண்கள்னு எடுத்துக்கிட்டாங்க. ஃபீமேல் கண்டஸ்டன்ட் மேக்கப் போட்டுட்டு அழகா பிரசன்டபிளா வச்சுட்டு அவங்க வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்கன்னு சுகுமாரன் வாதாடினாரு. மேல் கண்டஸ்டன்ஸ்லாம் அடிச்சு உதச்சி நியாயத்தை தட்டி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கரிஷ்மா வாதாடினாங்க. இவங்க 2 பேரும் இந்த பாயிண்டே சுத்தி சுத்தி வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர எந்த வகையில ஃபீமேல் அண்ட் மேல் கண்டஸ்டன்ட் என்டர்டெயின் பண்ணுவாங்க, சுவாரஸ்யமாக்குவாங்க ஷோவை அப்படின்னே பேசல. அதனால ஆரி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆர்கியூமெண்ட் என்டர்டெய்னிங்காவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவை களத்துல இறக்குறாரு. அதே டாபிக்ல ராஜுவையும் மாயாவையும் ஆர்கியூ பண்ண விடுறாங்க. இப்போ மாயா ஆவேசமா ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த சைடு ராஜு இந்த மாதிரி அழகா பெண்கள் பேசினா நாங்க எதனா பேச முடியுமான்னு சொல்லி மாயாவை அப்படியே ஆஃப் பண்ணிடுறாரு. மாயாவால பாயிண்ட்ஸே எடுத்து வைக்க முடியாம ஒரு மாதிரி வெக்கப்பட்டு நின்னுடுறாங்க. கடைசியா அவங்களே நீயே வின் பண்ணிக்கோப்பான்னு விட்டு கொடுத்துடுறாங்க. ஃபைனலி இந்த ராஜு வெர்சஸ் மாயா ஆர்கியூமெண்ட் தான் இந்த கோட் டாஸ்க்லயே எனக்கு ஆக்சுவலா என்டர்டெய்னிங்கா தோணுச்சு. ஜட்ஜஸ் எதிர்பார்க்கறதும் இதுதான். வெறும் சண்டை சச்சரவு மட்டும் இல்ல, இதுல வந்து எப்படி என்டர்டெய்னிங்கா கொண்டு போவாங்க, எப்படி இதுல ஃபன் ஃபேக்டர் இருக்கும், மக்களை எப்படி இவங்க பார்க்க வைப்பாங்க அப்படிங்கறத தான் பாக்குறாங்க. கரிஷ்மா சுகுமாரனுக்கு இந்த ரவுண்ட் வந்து பெருசா கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அடுத்து வந்தது ஜார்ஜ், கலில் பாஷா அண்ட் மணிவண்ணன் ஜட்ஜா வந்தாரு. பிக் பாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறதுக்கு ஹீரோ தேவைப்படுறாரா இல்ல வில்லன் தேவைப்படுறாரான்ற டாபிக்ல வந்து வாதாடினாங்க. கலில் பாஷா ஹீரோ சைட், ஜார்ஜ் வந்து வில்லன் சைட். இதுல ஜார்ஜ் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு வில்லன் இருந்தாதான் ஒரு கண்டஸ்டன்ட்டை ஹீரோவா காட்ட முடியும். வில்லன் கிரியேட் பண்ற கான்ஃபிளிக், பிரச்சனை, சிச்சுவேஷன் மூலமா தான் ஹீரோ வந்து கேரக்டரும் ஹைலைட்டா தெரியும் அப்படின்றத சொன்னாரு. இது ரொம்ப ஒத்துக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிளியரா அவரோட பாயிண்ட் எடுத்து வச்சதுனால அந்த பாயிண்ட் வேலிடாவும் இருந்ததுனால ஜார்ஜ் தான் இந்த ரவுண்டோட வின்னர். அடுத்து வந்தது ஷரண்யா வெர்சஸ் ஆஷா. பிக் பாஸ்ல மேனிப்புலேஷன் தேவையா தேவையில்லையான்ற மாதிரி அதுக்கு ஷரண்யா வந்து மேனிப்புலேஷன் தேவைன்னு வாதாடினாங்க. ஆஷா வந்து மேனிப்புலேஷன் இருக்கக்கூடாது வாதாடினாங்க. அதுல வந்து வெங்கடேசன் வந்து ஜட்ஜா இருந்தாரு. வெங்கடேசன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரோல் பிளே பண்ண மாதிரி இருந்தது. ஷரண்யா ஆல்ரெடி லாயர்ன்றதுனால பாயிண்ட் மேல பாயிண்ட் போட்டு போட்டு வச்சாங்க. அதை வந்து நம்ம டினையே பண்ண முடியாது. கண்டிப்பா இந்த டாஸ்க் வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஸோ இந்த மேனிப்புலேஷன் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஜூலி ஓவியாவுடைய சீசன் எல்லாம் வந்து எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வந்தாங்க. மேனிப்புலேட் பண்ணதுனால தான் கடைசி வரைக்கும் ஷோல இல்லை அப்படின்ற மாதிரி ஆஷா பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரதீப் அண்ட் மாயா, அதனால வந்து பிரதீப் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போனார்ல, சித்தியும் எடுத்துட்டு வந்து பேசினாங்க. அப்ப கூட ஷரண்யா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, மாயா அண்ட் பூர்ணிமா பிரதீப்பை வெளியில அனுப்புறதுக்காக ஏதோ பண்றாங்கன்னா அந்த மேனிப்புலேஷனை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு கண்டஸ்டன்டா அவர் இருந்திருக்காருன்னா அது அவர் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது மாயா கிட்ட ஒரு நக்கல் நையாண்டித்தனமான சிரிப்பு பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த சிரிப்பே சொல்லிச்சு, எஸ் இவங்க மேனிப்புலேட் பண்ணி தெரிஞ்சதான்ப்பா இவங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருக்காங்கன்றது வந்து அப்படியே கிளியரா தெரிஞ்சிச்சு. பாவம் அந்த ரெட் கார்டு வாங்கிட்டு பாதியிலே வெளியில போன அந்த கண்டஸ்டன்ட் என்ன ஆனாருன்னு கூட தெரியல. மொத்தத்தில் ஆஷா எவ்வளோதான் ஈடு கொடுக்க பார்த்தாலும் ஷரண்யா அளவுக்கு அவங்களால பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ ஆப்வியஸ்லி ஷரண்யா தான் வந்து அங்கே வின் பண்ணாங்க. அடுத்து வந்தது திவ்யா வெர்சஸ் டார்வின். ஜட்ஜா ஹைட் கார்த்திக். பாஸ் வீட்டுக்குள்ளே உருவாகிற ரிலேஷன்ஷிப் உண்மையா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் வந்துச்சு. டார்வின் இந்த டாப்பிக்கு சில பாயிண்ட்ஸோட சில எக்ஸாம்பிள்ஸோட கோட் பண்ணாரு. அரவிந்த் பாவனியோட ரிலேஷன்ஷிப், மாயா அண்ட் பூர்ணிமாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் வந்து ஷோவையும் தாண்டி இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாரு.
ஆனா பாவம் இந்த திவ்யா வந்து பிக் பாஸே பார்த்தது இல்லை போல இருக்கு. அதனால அவங்களால இந்த லாஸ்லியா கவின், பிரியங்கா அண்ட் தாமரை இவங்க ரிலேஷன்ஷிப் பத்திலாம் கூட அவங்க பேசியிருக்கலாம். பட் அவங்க பிக் பாஸே பார்க்காததுனால அவங்க அதை பத்திலாம் பேச முடியல. இந்த ஆர்குமெண்ட்ல டார்வின் ரொம்ப கிளியரா வின் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு சொல்லி அதிகப்படியான பேர் கை காட்டின ஒரு நபர் பார்த்தீங்கன்னா சம்யுக்தா. சம்யுக்தா கிட்ட ஏற்கனவே ஒரு கிரீன் ஸ்டார் இருந்தது. இருந்தாலும் முந்தின எபிசோட்ல ஒரு ரெட் ஸ்டாரும் இந்த எபிசோட்ல ஒரு ரெட் ஸ்டாரும் வாங்கி ஃபைனலி மாஸ் சம்யுக்தாவை எலிமினேட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அடுத்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல யாருக்கு கிரீன் ஸ்டார்னு பார்த்தாங்க. அது ஷரண்யா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே ஷரண்யா லாயர், அதனால கண்டஸ்டன்ஸ்க்குலாம் ஒரு டவுட் இருந்துச்சு. ஆர்கியூமெண்ட் பண்றது அவங்களோட ப்ரொஃபஷன், அதனால இந்த டாஸ்க் அவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். முக்கியமா பிரியங்கா, அபிநயா இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான பாயிண்ட்டை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஜட்ஜஸ் சொன்னது என்னன்னா, அவங்க லாயர்ன்றதுனால மட்டும் கிரீன் ஸ்டார் அவங்களுக்கு கொடுக்கல, அவங்க பாயிண்ட்ஸ் நல்லா இருந்தது, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒருத்தருடைய ப்ரொஃபஷன் வேற, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற. அவங்க ப்ரொஃபஷனே அது, அதனால அவங்க வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது நியாயமா தெரியல. முக்கியமா பிரியங்கா அதை அக்செப்ட் பண்ண ரெடியா இல்ல. இதனாலேயே பிரியங்கா அண்ட் ஜேசன் இவங்க 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. ஜேசன் திடீர்னு எழுந்திருச்சு பிரியங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, பிரியங்கா பயத்தாலலாம் ஒன்றும் தோக்கல, அவங்களுக்கு ஆர்கியூமெண்ட்டை என்டர்டெய்னிங்கா எப்படி கொண்டு போகணும்னு தெரியல, அதனாலதான் தோத்தாங்கன்ற மாதிரி சொன்னாரு. அதை கேட்டு பிரியங்காவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஜேசன் கிட்ட ரொம்ப கோவமாவே சொல்லிட்டாங்க, எப்ப பார்த்தாலும் மத்தவங்களுடைய குறைய சொல்லாதீங்க, உங்களை கொஞ்சம் பாருங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இங்க எனக்கு ஜேசன் பத்தி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஜேசன் டெஃபினெட்லி நாலேஜபிள், கோல்டு மெடலிஸ்ட் வேற, அவருக்கு நாலேஜ் இருக்கு, கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆனா சில நேரம் அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாதிரி தெரியுது. தன்னோட அச்சீவ்மெண்ட்டை வச்சு கொஞ்சம் அதிகமாகவே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரோன்னு தோணுது. இதுக்கு பிறகு டேஞ்சர் ஜோன்ல இருந்த பேபி, திவ்யா மற்றும் வெங்கடேசனை கூப்பிட்டாங்க. பேபி அண்ட் வெங்கடேசன் இந்த கோர் டாஸ்க்ல ஓரளவு நல்லா பண்ணி தப்பிச்சிட்டாங்க. அதனால திவ்யாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் திவ்யாவை எலிமினேட் பண்ணி அனுப்புறதா சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவல் ட்விஸ்டே இனிமேல் தான் வரப்போ எல்லா கண்டஸ்டன்ஸையும் திரும்பவும் கூப்பிட்டாங்க. 10 பேர் டைரக்ட் குவாலிஃபை அண்ட் 10 பேர் ஹோல்டுன்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே பிளைண்ட் ஃபோல்ட் போட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார்டு கொடுத்தாங்க. ஜட்ஜஸ் சொல்லும் பொழுது பிளைண்ட் ஃபோல்டை ஓப்பன் பண்ணிட்டு கார்டை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்தது. முனியம்மாவுக்கு கிரீன் குவாலிஃபைட் கார்டு கிடைச்சிருக்கு. ஆனால் ஜட்ஜஸ் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க பிளைண்ட் ஃபோல்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. முடிஞ்சிருச்சு, நீங்கள் ரூல் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற காரணத்தினால உங்ககிட்ட இருந்து நாங்கள் கிரீன் கார்டை வாங்கிடுவோம், ஹோல்ட் கார்டு கொடுத்துருவோம்னு ஆரி சொல்லிட்டாரு. குவாலிஃபைட் ஆயிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்த முனியம்மாக்கா ஷாக் கொடுக்கும் விதமா ஹோல்டு கார்டு கிடைச்சிருச்சு. ஒரே ஒரு மிஸ்டேக்கால காம்படிஷனுக்குள்ள திரும்பவும் போக வேண்டிய நிலைமை. இப்போதைக்கு ஃபினாலே வீக்குக்கு டைரக்டா குவாலிஃபிகேஷன் கிடைச்சவங்க நேம் பார்த்தீங்கன்னா இஷ்மா, அரவிந்த், மணிவண்ணன், ஷோபா, சுகுமாரன், ஆஷா, ஜேசன், ஷரண்யா மற்றும் ஷாமா. மீதம் இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஓல்டு. 11 பேர் ஹோல்ட்ல இருக்கிறாங்க. முனியம்மா அக்கா தன்னோட குவாலிஃபைட் கார்டை சின்ன மிஸ்டேக்னால தவற விட்டதுனால அவங்களுமே ஹோல்டுக்கு போயாச்சு. இப்போதைக்கு ஹோல்ட்ல இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் இது வந்து டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான். இப்போ யார் ஃபினாலேக்கு குவாலிஃபை ஆக போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுன்னா சொல்ல முடியாது. எலிமினேஷன் இருந்ததுனால ஓகேவா இருந்தது. ஸோ என்ன கேட்டா 5 out of 10 தான் இந்த எபிசோடுக்கு கொடுப்பேன். உங்களோட ரேட்டிங் என்ன இந்த எபிசோடுக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை திரும்பவும் மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.